Federico Fagins in Theory of Consciousness. சிலிக்கான் தொழில்நுட்பம் மற்றும் நரம்பியல் வலையமைப்புகளில் முன்னோடியாக இருக்கும் ஃபெடரிகோ ஃபாகின் சமீபத்திய நேர்காணலில் விவாதிக்கப்பட்டபடி தனது நனவு கோட்பாட்டைப் பற்றி கூறுகிறார். ஃபெடரிகோ ஃபாகின் சொல்கிறார், குவாண்டம் இன்ஃபர்மேஷன் என்பது தனித்துவமானது, அதே நேரத்தில் கிளாசிக்கல் இன்ஃபர்மேஷன், கணினி தரவு போன்றவை எளிதாக காப்பி பண்ணலாம். ஆனால் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ஐ பெர்ஃபெக்ட்லி டூப்ளிகேட் நகலெடுக்க முடியாது. குவாண்டம் வேவ் வர்சஸ் கிளாசிக்கல் டேட்டா. குவாண்டம் வேவ்னு சொன்னால ஒரு பார்ட்டிகிள், எலக்ட்ரான், நாம் அதை அப்சர்வ், கவனிக்க, மெஷர், அளவிட செய்யும் முன் ஒரு ஃபிக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்காது. அதற்கு பதிலா அது ப்ராபபிலிட்டீஸ்க்குள் இருக்கும். அதாவது அது ஒரே நேரத்தில் பல இடங்களிலும் பல நிலைகளிலும் இருக்கலாம். இதுதான் குவாண்டம் சூப்பர்போசிஷன். குவாண்டம் வேவ் கொலாப்ஸ் என்பது அந்த பார்ட்டிகிள் ஐ நாம் ஒப்சர்வ் ஆன் மெஷர் செய்யும் போது நடக்கும் மாற்றம். கவனிப்பதற்கு முன்னாடி அது பாசிபிலிட்டீஸ்க்குள் தான் இருக்கும். நாம் பார்க்கும்போது அது ஒரு டெஃபினிட் ஸ்டேட்க்கு மாறும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால், நீங்க ஒரு காயின், நாணயம் ஸ்பின் பண்ணறீங்கன்னா அது தரையில் விழும் வரை ஹெட்ஸ் ஓ டேல்ஸ் இல்லாமல் இரண்டும் கூடவே இருக்கும். அது தரையில் விழுந்த பிறகுதான் ஒரு ஃபிக்ஸ்ட் ரிசல்ட் வரும். இதே மாதிரி குவாண்டம் சிஸ்டம்ஸ்ல ஒரு பார்ட்டிகிள் ஐ நாம் பார்த்தவுடன் தான் அது ஒரு நிலைக்கு மாறும். ஃபாகின்ஸ் பிலீஃப் ஆன் ரியாலிட்டி. ஃபாகின் சொல்றார், ரியாலிட்டி என்பது கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வருகிறது, பிசிக்கல் டேட்டாவிலிருந்து அல்ல. பிசிக்ஸ்ல உள்ள டேட்டா, எண், தகவல் என்பதற்கு சொந்தமான மீனிங், அர்த்தம் கிடையாது. அதற்கு மீனிங் அசைன் பண்ணுவது நம் மைண்ட் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பிட்ஸ் 01 என்பது பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. அது இன்ஃபர்மேஷன் ரெப்ரசன்டேஷன் மட்டுமே. 0 ஒரு இன்ட்ரின்சிக் மீனிங், உள்ளார்ந்த அர்த்தம் கிடையாது. நாம் டிஃபைன் பண்ணும் போது மட்டுமே அதற்கு மீனிங் வரும், அதன்படி சிஸ்டம் வேலை செய்யும். சுருக்கமாக, குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்டது, நகலெடுக்க முடியாது, மற்றும் ரியாலிட்டி என்பது மேட்டரில் இருந்து வருவதில்லை, மாறாக கான்ஷியஸ்னஸ் ஃபீல்ட்ஸ் இல் இருந்து வருகிறது. குவாண்டம் இன்ஃபர்மேஷன் இன் தனித்தன்மை என்னவென்றா, அதை பெர்ஃபெக்ட்லி காப்பி, நகலெடுக்க முடியாது. ஆனால் கிளாசிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்க கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி எளிதா டூப்ளிகேட் பண்ணலாம். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட்டிகிள் ஸ்டேட் ஓட லிங்க்ட் இருக்கும், அதனால் அதை ஃபுல்லி க்ளோன் செய்ய முடியாது. குவாண்டம் மெஷர்மெண்ட் ஃப்ரீ வில். நாம் ஒரு குவாண்டம் பார்ட்டிகிள் ஐ மெஷர், அளவிட செய்யும் போது அது ஒரு ரேண்டம் ப்ராசஸ் மாதிரி இல்ல, அதற்கு பதிலா அதுதான் டிசைட் பண்ணும் மாதிரி நடக்கும். இது நம்ம ஃப்ரீ வில், சுதந்திர விருப்பம் போலே. அதாவது குவாண்டம் வேவ் ஒரு பாசிபிலிட்டி-க்கு கொலாப்ஸ், சரிவு ஆகும்போது அது ஒரு தேர்வைச் செய்கிற மாதிரி. இதன் பிக் ஐடியா என்னவென்றா, யூனிவர்ஸ் முழுக்க ஃபிக்ஸ்ட், ப்ரெடிக்டபிள் ரூல்ஸ், நிச்சயமான, கணிக்கக்கூடிய விதிகள் மட்டும் இல்ல, அதிலே சம் லெவல் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி, சில அளவிலான கணிக்க முடியாத தன்மை இருக்கு. இதுவே டிட்டர்மினிசம், தீர்மானவாதம் என்ற கொள்கைக்கு எதிரானது. ரியாலிட்டியில் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் லாஸ் மட்டும் இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், தேர்வு செய்யும் சுதந்திரம், நம்ம குவாண்டம் லெவல் ஓட டைரக்ட்லி கனெக்டட். 2 types of quantum fields, SETI concept. ஃபாகின் சொல்றார், குவாண்டம் ஃபீல்ட்ஸ் இல் 2 வகை இருக்கு. ரெகுலர் குவாண்டம் ஃபீல்ட்ஸ், இது நார்மல் பிசிக்ஸ் லாஸ் ஐ ஃபாலோ பண்ணும். இதுல எந்த கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு இல்ல. SETI குவாண்டம் ஃபீல்ட்ஸ், இது ஸ்பெஷல். இது கான்ஷியஸ்னஸும் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி கொண்டது. இது செல்ஃப் அவேர், நம்ம மாதிரி ரியாலிட்டியை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. இதன் மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ், நனவு, எங்கும் பாடிக்கு டைட், பிணைக்கப்பட்டு கிடையாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். A simple example, drone control. இதை ஈஸி எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரோன் கண்ட்ரோல் ஐ எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரு ட்ரோன் ஐ கண்ட்ரோல் பண்ணும்போது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ
கண்காணிப்பு கோணம் ட்ரோன் கேமராவிலிருந்து வரும். அதே மாதிரி நம்ம கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு நம்ம பாடிவிலிருந்து மட்டும் வரல, அது ஒரு தனியான மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியும். சுருக்கமா சொன்னா ஃபேகின் ஐடியா என்னவென்றா, குவாண்டம் லெவல்லே நம்ம ஃப்ரீ வில் இருக்கிறது. நம்ம கான்ஷியஸ்னஸ் ஒரு ஸ்பெஷல் குவாண்டம் ஃபீல்ட்ல இருக்கு. அது மேட்டருக்கு புறம்பானது. நம்ம பாடியோட டைட் கிடையாது. நீங்கள் உங்கள் உடல் மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் உணர்வுகள். உங்க பாடி என்பது ஒரு டூல் மாதிரி. இது பிசிக்கல் வேர்ல்ட் அனுபவிக்க, உணர்ச்சிகளைப் பெற, மற்றவர்களோட இன்டராக்ட் பண்ண பயன்படுகிறது. ஃபேகின் சொல்றது என்னவென்றா, பாடி மாறலாம், இறக்கலாம், பட் கான்ஷியஸ்னஸ் நனவு டிஸப்பியர் ஆகாது. அது ஒரு டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம்க்கு மாறும். ஃபேகின்ஸ் வியூ ஆன் ஏஐ. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பத்தி பேசுறோம். சிலர் ஏஐ ஒரு நாள் ஹியூமன்ஸை மிஞ்சிடும், நம்ம மாதிரி செல்ஃப் அவேர் ஆகிடும், நம்மை விட பெட்டர் ஆகிடும் என்று நம்புறாங்க. ஆனால் ஃபேகின் இதை ராங் பிலீஃப் என்று சொல்றார். இது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வியூ, பொருள் முதல்வாத உலக கண்ணோட்டம். அவர் கூறுவதுபடி ஏஐ ஒரு மெஷின் தான். அது டேட்டா ப்ராசஸிங் செய்யும், நம்ம தாட்ஸ் மாதிரி சிமுலேட் செய்யும். பட் அது கான்ஷியஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாது. அதனால ஏஐ சர்பாசிங் ஹியூமன்ஸ் என்பது ஒரு மித். அவர் இதை கிரேசி ஐடியா என்று சொல்லுகிறார், ஏனென்றால் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெப்த் இது புறக்கணிக்கிறது. ஃபேகின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வியூஸ் ஆன் நேச்சர். ஃபேகின் நினைக்கிற மாதிரி கான்ஷியஸ்னஸ் நனவு ஒன்லி ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கலாம் என்கிற ட்ரெடிஷனல் பிலீஃப் சரியல்ல. எல்லாவற்றிலும் ஒரு ஃபார்ம் ஆஃப் அவேர்னஸ் இருக்கலாம். மரங்களுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கலாம், அதை சயின்டிஃபிகலி டெஸ்ட் பண்ணலாம். இதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபேகின்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இரவு அவர் ஒரு டீப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவித்தார். அவரது செஸ்டிலிருந்து ஒரு இன்டென்ஸ் லவ் எனர்ஜி வெளிப்படுவதை உணர்ந்தார். இது அவருக்கு முன்னாடி உணர்ந்த எந்த லவ்க்கும் மாறுபட்டது. அவர் உணர்ந்தது, கான்ஷியஸ்னஸ் என்பது உடலுக்குள் மட்டும் இல்லை, அது எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியும் கடந்து போகும். அப்சர்வர், மைண்ட், அப்சர்வ்ட், லவ் எனர்ஜி, அப்சர்வேஷன் இட்செல்ஃப் எல்லாம் ஒரே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே டீப் ரியலைசேஷன். நம்ம ரியாலிட்டியை நாம் அவுட்சைட் வேர்ல்ட்ல தேடுறது இல்ல, அது வித்தின் அஸ் தான் இருக்கிறது. சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ஷன். ஃபேகின் சொல்றார், அறிவியல் சயின்ஸ் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்சஸ் உணர்வு சுதந்திரம் நனவு கனெக்ட் ஆகணும். உண்மையான மீனிங் அர்த்தம் வெளிப்புற உலகத்திலிருந்து வராது. அது நம்ம கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் வருகிறது. ஃபேகின்ஸ் ஃபைனல் தாட். அவர் சொல்லும் முக்கியமான விஷயம், கான்ஷியஸ்னஸ் நனவு என்பது யூனிவர்ஸ் இன் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட். அது குவாண்டம் ஃபீல்ட்ஸ் லிருந்து வருகிறது. இது ஃப்ரீ வில் சுதந்திர விருப்பம் உடன் டைரக்ட்லி கனெக்டட். அவருடைய கோட்பாடு சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மெர்ஜ் பண்ணி நியூ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி சஜஸ்ட் செய்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் தமிழ் ரீடர்ஸ் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.